மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட வீட்டுக்கு பார்த்தோம்னா கனியோட பிறந்த நாளுக்கு அவங்க ஆதித்யா தன்னோட ஒய்ஃபு பையனையும் அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து கனி வந்ததுமே அப்போ வந்து கனியோட அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ வீராவை தான் வந்து கை காட்டுறாங்க. வீராவை பார்த்ததுமே ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. கனி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கனி வந்து வீராவோட பொண்ணுங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அங்கேருந்து போயிடவும் அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க பிறந்தநாள் அட்டன் பண்ணாமல் போயிடுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா அங்கேருந்து போகவும் அப்போ வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவர் வந்தார், முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு, அவருக்கு கனியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வீராவுக்கும் ஆதித்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பார்க்கல, அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது ஆதித்யா வந்து நினைக்கிறாங்க, எனக்கு கனியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்போ வந்து கனி யாருன்னு தெரிஞ்சதோ அப்பமே அவளுடைய கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா பார்த்தோம்னா அடுத்ததான் ஒரு திட்டம் போடுறாங்க. எங்க பார்க்கும்போது வீராவை தான் காட்டுறாங்க. அப்ப கனி வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டிலேயே வந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சாரை வர சொல்லவும் அவரும் வராங்க. அப்ப கனி வந்து சொல்றாங்க, இங்க பாரு சித்தி, எனக்கு டியூஷன்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் தான் படிக்க தானே செய்யறேன், அப்புறம் எதுக்காக எனக்கு டியூஷன் வைக்கிறேன் அப்படிங்கவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ வீரா வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தா, கார்த்தி, வள்ளி இவங்க மூணரும் வந்து கனியை சமாதானப்படுத்துறாங்க. அங்கே பாரு கனி, நீ தான் நல்ல பொண்ணாச்சே, நீ வந்து சரியாக படிக்க வேண்டாம் அப்படிங்கும் போது நான் இன்னும் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா எனக்கு டியூஷன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வீரா வந்து அவங்க கனியை போட்டு திட்டுறாங்க. கனியும் கோவத்தில் அவங்க வீட்டை விட்டு நேராக பார்த்தோம்னா மாறனோட கடைக்கு வந்துருந்தாங்க. அப்போ மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கனி என்னாச்சுது, எதுக்காக இப்படி கோவத்தில் இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்து மாஸ்டரை வர சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் கோவிச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கவும் என்ன கனி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ தான் வந்து சரியாக படிக்கலையா, அதனால தானே உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, நீ சமத்த பொண்ணாச்சு அப்படிங்கும்போது எங்கள் பாரு ரவுடி, நான் தான் வந்து நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு டியூஷன்லாம் வைக்கிறான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கவும் சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அழைச்சிட்டு போனதுமே அவங்களுக்கு வந்து கடலை பருப்பி அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால தான் உனக்கு கடலை பருப்பி வாங்கி கொடுத்துருக்குற அப்படிங்கும்போது உடனே கனி சொல்றாங்க, இதை கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா இதுலேயும் ஸ்வீட் இருக்குதுல்ல அப்படிங்கவும் உனக்கு இருக்குது பாரு புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு அப்படின்னு மாறன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கனி வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வீரா வந்து எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு மனசே சரியில்லை, அதனால தான் நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனேன் அப்படிங்கவும் கையில் என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ கடலை பருப்பியை காட்டுறாங்க. உனக்கு மனசு சரியில்லைன்னா இப்படிதான் உன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போவியா, அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒழுங்கு மரியாதை டியூஷன் படிக்கப்போ அங்கே மாஸ்டர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே கனியும் போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அப்போ வள்ளி வந்து அவங்களுக்காக பால் எடுத்துட்டு வராங்க. இந்த கனி பால் குடிச்சிட்டு நீ படி அப்படிங்கும் போது ஆமா நானே இப்பதான் படிக்க தொடங்கி இருக்கிறேன், இதுல பாலை வரை எடுத்துட்டு வந்துட்டியா, இப்ப நான் அதை குடிச்சிட்டு இருந்தோம்னா உடனே வீரா வந்து என்ன திட்டுவா, அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது இங்க பாரு வீரா அதெல்லாம் திட்ட மாட்டான், இப்ப படிச்சுட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி இந்த பாலை நீங்க எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் வந்து கனிப்பாப்பாவை நான் வந்து குடிக்க வைக்கிறேன் அப்படிங்கும் போது சரி நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் அந்த பாலை கொடுத்துட்டு போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா உடனே அவங்க வந்து நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலில் வந்து ஒரு மருந்தை கலைக்கிறாங்க. அடுத்ததாக கனி வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்க பார் கனி இதை குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்களும் குடிக்கிறாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா கனிக்கு வந்து மூக்கில் இருந்து ஒரே சிகப்பு கலராக வருது. உடனே அவங்களும் வந்து நம்ம கொடுத்த மருந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது கனி அப்படியே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும் உடனே அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஐயோ கனி கனி கனிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ அவங்க சத்தம் கட்டி வீரா வள்ளி எல்லாருமே ஓடோடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, படிச்சுட்டு இருந்தவா திடீர்னு இந்த மாதிரிக்கு விழுந்துட்டா அப்படிங்கவோ அடுத்தது பார்த்தோம்னா வீரா வந்து கனியை தூக்கிட்டு அப்படியே வந்து போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓட்டமா ஓடவும் கூட கார்த்தி பிருந்தா எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வீரா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கவும் எல்லாருமே வந்து சோகத்தோட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு வீரா வந்து கெஞ்சிட்டு இருக்கவும் அடுத்தது வீராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வந்து டாக்டர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா கடைசியில் கனி வந்து என்ன சாப்பிட்டா, அவ சாப்பிட்டதுல தான் இந்த மாதிரிக்கு வந்து ஒன்று கலந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வள்ளி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, அவளுக்கு நான் பால் தானே கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கும் போது இல்லை அவங்க சாப்பிட்டதுல தான் ஏதோ வந்து இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து வீரா நினைக்கிறாங்க, அவ கையில கடலை பருப்பி எடுத்துட்டு வந்தா அவ ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லவும் அதுல தான் ஏதாவது கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து வீரா வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க, இங்க பாருங்க இந்த மாதிரிக்கு கனி சாப்பிட்டதுல இந்த மருந்தை கலந்துருக்குறாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கவும் உடனே சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வைக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா என் கனி பழிச்சிருவாளா, அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நானும் இருக்க மாட்டேன், என் கதையை முடிச்சுப்பேன் அப்படின்னு வீரா சொல்லவும் அப்ப வள்ளி அவங்க கார்த்தி பிருந்தாலாம் சமாதானப்படுத்துறாங்க. வீரா அப்படி சொல்லாத, கண்டிப்பா நம்ம கனி நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அடுத்ததா கொஞ்ச நேரத்துல வராங்க. இப்ப கனிக்கு பரவாயில்ல, நீங்க அரை மணி நேரம் கழிச்சுட்டு போய் அவளை பார்க்கலாம் அப்படிங்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா வீரா வள்ளி கார்த்தி பிருந்தான்னு எல்லாருமே கனியை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப கனி ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து அவங்க கண் முழிக்கவும் உடனே வீரா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. கனி, நீ ஏன் கனி இப்படிலாம் நடந்துக்கிடுத, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா, நீ எதுக்காக எல்லாரும் ஏதாவது கொடுத்தா நீ சாப்பிட்டுருத, ஆனால் பாத்தியா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, யார் உனக்கு கடலை பருப்பி வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கும்போது என் ரவுடி ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வள்ளியும் நினைக்க ஆரம்பிச்சிடவும் உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கும்போது உடனே கனியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா வள்ளி மாறனை பார்க்க வராங்க. அப்போ மாறன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் என்ன வள்ளியத்தை எங்கே போயிட்டீங்க, ஆளையே காணல் அப்படிங்கும்போது உடனே வள்ளி சோகத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு பாப்பாவுக்கு இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவளுக்கு யாரோ கடலை பருப்பி அவள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருக்குறான் போலுக்கு, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இங்கே பாரத்தை அம்மா அந்த பாப்பாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. கனியை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரு கனி தான் ராகவனோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உனக்கு யாருக்குனே இவ்வளோ தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே கனி என்கிட்ட தான் அவள் பேசிட்டு போவா அப்படிங்கவும் அப்போ நீ தான் அந்த ரவுடி ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே ஆமாத்த அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன மாற இந்த மாதிரி நடந்து போச்சுது, நீ வாங்கி கொடுத்த கடலை பருப்பில தான் சாப்பிட்டனால தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு வீரா தப்பாக நினச்சிருக்காள் அப்படிங்கவும் இதை கட்டதுமே ராகவ் துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ ராகவ் பார்த்தோம்னா கனியோட இருந்த நாட்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ராகவனோட பொண்ணுன்னு தெரியாமையே கனி கூட நம்ம இவ்வளோ பாசமாக இருந்திருக்கோமே, அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா கனியும் அவளோட சித்தப்பான்னு தெரியாமல் அவள் என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கனி தான் மாறனை பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது மாறன் அப்படியே கனியை கட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு ரவுடி நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன்னை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன் தெரியுமா அப்படிங்கும்போது உனக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு நான் கேள்விப்பட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் உடனே நினைக்கிறாங்க, நான் தான் கனியோட சித்தப்பான்னு எந்த சூழ்நிலையும் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா கனிக்கு சித்தப்பாங்கிறது அவங்க அம்மாவோட கதையை முடிச்சனால அவங்க அப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு என் மேல அவ்வளோ கோவமா இருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு நான் அவளோட சித்தப்பான நான் தெரியப்படுத்த மாட்டேன், கனியோட ஒரு ரவுடி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம கொடுத்த கடலை பருப்பில் இந்த மாதிரிக்கு எதுவுமே கலந்துருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வள்ளிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா அவ வீட்டுக்கு வந்தது பிறகு ஏதாவது சாப்பிட்டாலான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் கொடுத்த பாலை தான் அவ குடிச்சா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல அந்த பாலை நீதான் கொடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் கொடுத்தேன், ஆனா மாற்றர் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கவும் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப யாருன்னு சொல்றாங்க. உடனே மாறன் பார்த்தோம்னா அவர் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவங்க ஸ்டைல அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க உண்மை சொல்லிடுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஆதித்யா தான் இந்த மாதிரிக்கு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறனுக்கு அப்பதான் புரியுது. அப்ப ஆக மொத்தத்துல கனியோட கதையை முடிக்கிறதுக்காக வந்தது ஆதித்யா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். அடுத்தது ஆதித்யா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியலையே, ஆதித்யாவுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அடுத்தடுத்து உண்மை தெரிய வருது. அடுத்து என்னதான் நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.